மாயா சந்தியா சீரியல் நவம்பர் 16ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுதே எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம தனா கிட்ட வந்துட்டு புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு, உனக்காக வந்துட்டு கார்த்தி ஜெயிலேருந்து ஜாமீன் வாங்கிட்டு வந்திருக்கான். எதுக்காக தெரியுமா? உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் நான் அவசரமாக கார்த்தியை வர சொன்னேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தனா சொல்கிறாங்க, நம்ம பண்ணுறது தப்பில்லையா அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது பெரியவர்களாக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணது. அதனால உங்கள் 2 பேரோட கல்யாணம் நடந்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தனா சொல்கிறாங்க, இல்லைத்த, அம்மாக்கும் அப்பாவுக்கும் இதை தெரியப்படுத்திடலாமே அப்படின்னு. இதை கேட்டுட்டு புவனேஸ்வரி பயப்படுறாங்க. ஜானகிக்கும் ரகுராமுக்கும் தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க இந்த கல்யாணத்தை நடத்தி விட மாட்டாங்க அப்படின்னு புவனேஸ்வரிக்கு தெரியும். அதனால புவனேஸ்வரி நேராக தனா கிட்ட, இங்கே பாருதனா, நீ கல்யாணம் பண்ணிட்டு போய் நின்னியன்னா கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. இது பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம் தான். அதனால நீ கார்த்திகை கல்யாணம் பண்ணியன்னா உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ ஏன் யோசனை பண்ணிப்பாரு. அடுத்தவளை பற்றி யோசனை பண்ணியன்னா உன் வாழ்க்கை போயிடும். நீ உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிச்சா மட்டும்தான் உன்னுடைய கனவு, ஆசை எல்லாமே நிறைவேறும். நீ காதலிச்ச கார்த்தியையும் கல்யாணம் பண்ணிடுவ. அப்புறம் நீ பேட்மிண்டன்ல எவ்வளோ வேணாலும் சாதிக்கலாம். இப்போ நீ கதிரை கல்யாணம் பண்ணி என்ன வச்சுக்கேன், கண்டிப்பாக உன் கனவு எதுவுமே நிறைவேறாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு தனா சொல்கிறாங்க, சரியத்த, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் கார்த்திக் சாரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி நேராக தனாவை பார்த்து, தனா, எங்கே நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டியோ அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து நான் பயத்திலே இருந்தேன். நல்ல வேலை, இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொன்னதை கேட்டுட்டு தானா சொல்கிறாங்க, கார்த்திக் சார், எனக்கு உங்களை அப்பையிலேருந்து ரொம்ப பிடிக்கும். உங்களை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன். அதே மாதிரி கடவுளாக பார்த்து உங்களை என் கண்ணு முன்னாடி வந்து நிற்க வச்சாரு. ஆனால் இந்த கதிர் இடையில புகுந்து இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருப்பான். ஆனால் நம்ம 2 பேருக்கும் தான் இந்த கல்யாணம் நடக்கும். கதிர் கட்டின தாலி எப்போவுமே என் கழுத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தானா வந்துட்டு அந்த தாலியை கைட்ட போகிறாங்க. அப்போ புவனேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, அப்பாடா, நம்ம நினச்சது கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறுது அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி மாயா கிட்ட, இங்கே பாரு மாயா, நம்ம சீக்கிரம் போயிட்டு தனாவை அந்த புவனேஸ்வரி கிட்டேருந்து காப்பாற்றணும். தனா கழுத்தில் தாலி கட்டியாச்சு, மறுபடியும் இன்னொரு தாலி ஏறுனா கண்டிப்பாக அது ரொம்ப பெரிய ஆபத்தாயிரும். இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம பொண்ணா இப்படி நினச்சா அப்படின்னு அவர் மனசு கூனி குறுக்கி போயிடுவார். நான் எப்படியாவது போயிட்டு தடுக்கணும் அப்படின்ட்டு ஜானகியும் மாயாவும் சேர்ந்து நேராக அந்த புவனேஸ்வரி வீட்டுக்கு வராங்க. தனா தாலி கயிட்ட போகிற அந்த நேரத்தில் நம்ம ஜானகி அந்த இடத்துக்கு வராங்க. ஜானகி வந்துட்டு நேராக தனாவை நிறுத்து அப்படின்னு சொல்ல, தனா நேராக அவங்க அம்மாவை பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க. புவனேஸ்வரி நினைக்கிறாங்க, இந்த ஜானகி எங்கேருந்து வந்தா, இவன் மட்டும் வராமல் இருந்திருந்தா இன்னரும் அந்த தனா தாலியை கட்டியிருப்பாளே அப்படின்னு. அப்போ ஜானகி நேராக தனாவை பார்த்து, தனா, என்ன காரியம் டி பண்ணுற அப்படின்னு. அப்போ தனா சொல்கிறாங்க, அம்மா, இந்த தாலி கழுத்தில் கிடக்கிறது முள்ளு குத்துற மாதிரியே இருக்குமா, நான் இந்த தாலியை கைட்டியே தீருவேன் அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ தாலியை கைட்டிட்டு கார்த்தியை கல்யாணம் பண்ணா உங்கள் அப்பா எல்லாத்தையும் ஏற்றுப்பாருன்னு நினைக்கிறியா? என்ன விஷயமா இருந்தாலும் உங்கள் அப்பா கிட்ட தானடி நீ சொல்லுவேன். உங்கள் அப்பா கிட்ட கேட்டு தானடி நம்ம முடிவெடுப்போம். உன்னை யாரடி இந்த மாதிரி தனியாக முடிவெடுக்க சொன்னது அப்படின்னு. அப்போ தனா சொல்கிறாங்க, இல்லைம்மா, என்னால் கண்டிப்பாக இந்த கதிர் கட்டின தாலியை வச்சுக்கிட்டு வாழ முடியாது அப்படின்னு தனா ரொம்ப பிடிவாதமாக பேசுகிறாங்க. தனா அப்படி பேசுகிறத பார்த்துட்டு ஜானகிக்கு செம்ம கோவம். இது யாருக்கிட்டேருந்து நீ கற்றுக்கிட்ட? உன் வாழ்க்கைக்கு எது சரி எது தப்பு அப்படிங்கிறது விஷயம் கூட உனக்கு தெரியலையா? கதிர் உனக்கு ஆல்ரெடி கழுத்தில் தாலி கட்டிட்டான். இதுக்கப்புறம் கண்டிப்பாக வேற ஒரு கல்யாணம் பண்ண முடியாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டுறாங்க. இதை கேட்டுட்டு தானா சொல்கிறாங்க, இல்லைம்மா, நீங்கள் என்ன சொன்னாலும் கண்டிப்பாக என்னால் அந்த கதிர் கூட சேர்ந்து வாழ முடியாது. நான் கார்த்திக் சாரை கூட சேர்ந்து தான் வாழுவேன். எனக்கும் கார்த்திக் சாருக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ஜானகி செம்ம கோவப்படுறாங்க. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினேன்னா அவ்வளோதான் அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி இடையில வராங்க. ஏய் ஜானகி, நீ தேவையில்லாமல் உன் பொண்ணோட வாழ்க்கையை நீ கெடுக்காத. உன் பொண்ணு கார்த்திகை கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் நிம்மதியாக இருப்பான். நீ தேவையில்லாமல் வேறு யாரையோ அந்த தனாவுக்கு புருஷனா மாத்திராத அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, ஏய் புவனேஸ்வரி, இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது.
நீ தேவையில்லாம என் குடும்பத்தோட விஷயத்துல தலையிடாத அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி ஜானகிட்ட சொல்றாங்க, என்ன ஜானகி இப்படி பேசுற? ஏற்கனவே கார்த்திக்கும் தனாவுக்கும் கல்யாணம் முடிவு பண்ணது தானே, அதை தான் நான் நடத்தி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ ஏன் வந்துட்டு எங்களை தப்பா நினைக்கிற அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, அப்படி நீ நல்ல விதமா யோசனை பண்ணியிருந்தீங்கன்னா எங்க குடும்பத்து கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நீ இந்த முடிவை எடுத்திருக்கணும். ஆனா எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீ பாட்டுக்கும் இந்த விஷயத்த பண்ணியன்னா என்ன அர்த்தம்? அப்ப நீ வேற ஏதோ திட்டம் போடுற, அதுக்காக தான் நீ இப்படி முயற்சி பண்ற. மரியாதையா நான் சொல்றது கேளு. உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. இதுக்கப்புறம் என் குடும்பத்தை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நீ நினைச்சேன்னா அவ்வளோதான், உன்னை சும்மா விட மாட்டேன். இது எச்சரிக்கை இல்லை, என்னோட கட்டளை அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட புவனேஸ்வரி ஷாக் ஆகி நிக்கிறாங்க. ஜானகி நேரா தனா கிட்ட வந்துட்டு, இங்க பாரு தனா, உனக்கு இன்னும் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியல. நீ தேவையில்லாம இந்த புவனேஸ்வரி சொன்னதை நம்பி இங்க வந்துட்ட. ஆனா இவ எப்படிப்பட்டவன்னு உனக்கு இன்னும் தெரியல. வா தனா போகலாம் அப்படின்னு சொல்ல, தனாவை கூட்டிக்கிட்டு நேரா ஜானகி வெளியில வராங்க. இதை பார்த்துட்டு செம்ம காண்டாகிறாங்க புவனேஸ்வரி. கார்த்தி சொல்றாரு, என்னம்மா இது, இவ்வளோ பிளான் பண்ணி கடைசியில அந்த ஜானகி வந்துட்டு கூட்டிட்டு போயிட்டாலே தனாவை, என்ன பண்றது அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அவ என்னதான் தனாவை கூட்டிட்டு போனாலும் இன்னுமே தனா வந்துட்டு கொஞ்சம் குழப்பத்துல தான் இருக்கா. அந்த குழப்பம்தான் நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட். இந்த குழப்பத்தை பயன்படுத்தி நம்ம ஈஸியா வந்துட்டு அந்த தனாவை நம்ம வழிக்கு கொண்டுட்டு வந்துடலாம். நீ கவலைப்படாத கார்த்தி அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்லம்மா, அந்த மாயாதான் இது எல்லாத்துக்குமே காரணம். போயிட்டு எப்படி அந்த ஜானகியை கூட்டிட்டு வந்துட்டா பாத்தியா? நம்ம எப்படி அந்த மாயாவை ஏமாத்தி தனாவை மறுபடியும் இங்க கூட்டிட்டு வந்துட்டு எனக்கும் தனாவுக்கும் எப்படிம்மா கல்யாண ஏற்பாடுகள் பண்றது அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, கார்த்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அந்த தனா எப்படியும் மறுபடி வெளியில வராமையா இருப்பா. அவளை கண்டிப்பா நான் பிரெயின் வாஷ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஜானகி தனாவை கூட்டிக்கிட்டு போறாங்க. அப்ப தனாவை கூட்டிக்கிட்டு நேரா கோயிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா ஜானகி தனா கிட்ட, என்ன தனா, இப்படிப்பட்ட ஒரு தப்பான முடிவு எடுக்க முயற்சி பண்ணிருக்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியாடி, ஏன்டி இப்படி பண்ற அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அம்மா, புவனேஸ்வரி ஆண்டி தான் சொன்னாங்க எனக்கும் கார்த்திக் சாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நடந்த கல்யாணம் ஒரு கல்யாணமே கிடையாது. எதுக்காக அடுத்தவங்களுக்காக என்னுடைய வாழ்க்கைய பறிகொடுக்கணும்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் சரின்னு சொன்னேன். அவங்க சொன்ன விதத்துல எனக்கு சரியா தான் தெரிஞ்சிச்சு. அதனாலதான் நான் இப்படிப்பட்ட முடிவெடுத்தேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இங்க பாருதனா, இதுக்கப்புறம் வீட்டை விட்டு போற வேலை வச்சுக்காத. நீ வீட்டை விட்டு போறதுனால யார் மேலையெல்லாம் சந்தேகப்பட்டாங்க தெரியுமா? கதிர் இருக்கான் பாரு, அவனை போயிட்டு அடிச்சு தனா எங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆனா கதிர் வந்துட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கான். இருந்தாலும் கதிரை தான் வந்துட்டு எல்லாருமே சந்தேகப்பட்டாங்க. நீ நேரா புவனேஸ்வரி வீட்டுக்கு போயிருக்க, அவ எப்படிப்பட்டவனு உனக்கு தெரியாதுடி, அதனாலதான் நீ இப்படி பேசுற அப்படின்னு தானா சொல்றாங்க. இல்லம்மா, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, நான் கார்த்திக் சாரை கல்யாணம் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ரொம்ப கோவப்படுறாங்க நம்ம ஜானகி. ஜானகி நேரா தனக்கிட்ட, இங்க பாரு, இனிமே என்ன மீறி நீ ஒண்ணு கூட முடிவு எடுக்கவே கூடாது. நீ வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு தனாவும் சரிம்மா, நான் வீட்டை விட்டு எங்கேயும் போகல அப்படின்னு சொல்ல, அப்ப மாயா அந்த இடத்துக்கு வராங்க. மாயாவை பார்த்ததோட தனா கோவப்படுறாங்க. ஜானகி சொல்றாங்க, இன்னைக்கு நீ இப்படி பிரச்சனை இல்லாம வந்தேன்னா அதுக்கு காரணமே மாயாதான். மாயா மட்டும் இல்லைன்னா நீ எங்க இருக்க அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. நீ பாட்டுக்கும் புவனேஸ்வரி வீட்டுல போய் உட்காந்துருக்க. மாயாதான் எப்படியோ கண்டுபிடிச்சு என்கிட்ட வந்து சொன்னா அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, நான் மாயா கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. உடனே ஜானகியும் சரி அப்படின்னு சொல்ல, தனா நேரா மாயா கிட்ட போய் பேசுறாங்க. ஏன் மாயா, எனக்கும் கார்த்திக் சாருக்கும் கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியே, எதுக்காக இப்படி நினைக்கிற? நீ மட்டும் நீ காதலிச்சவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும். ஆனா நான் காதலிச்ச கார்த்திக் சார் கூட வாழக்கூடாதா? எதுக்காக மாயா இப்படி நினைக்கிற அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, இங்க பாரு, நீ கண்மூடித்தனமா கார்த்தியையும் அவனோட குடும்பத்தையும் நம்பிட்டு இருக்க. ஆனா அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது இன்னும் உனக்கு தெரியல. இங்க பாரு, கார்த்தி உனக்காக சூசைட் பண்ணிக்க போய் பார்த்தான் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது அப்படியே போய் கார்த்தி வந்துட்டு நம்ம
மாமாவை கத்தியால குத்தியிருக்கான். அதனாலதான் வந்துட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணுச்சு. இது கூடயே அவனுக்கு மனசு இறங்கல. நம்ம சொந்த மாமாவையே அவ கத்தியால குத்த முயற்சி பண்ணியிருக்கான். நீ அவனை இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்க. மாமா ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு, அது கூடவா உனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு தானா சொல்றாங்க, இங்க பாரு, இது எல்லாத்துக்கும் யாரு காரணம்? நீ தானே. நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருந்துச்சுன்னா ஏன் கார்த்திக் சார் கோவப்பட்டு கத்தியால குத்த போறாரு அப்படின்னு கேட்க, மாயா கேக்குறாங்க, என்னதுனா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம கண்மூடித்தனமா இப்படி கேள்வி கேக்குற? இப்ப மாமா ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு, இதுக்கு காரணம் அந்த கார்த்தி. அப்படி இருந்தும் நீ இன்னுமே கார்த்திய வந்துட்டு நம்புற. ஆனா இன்னொரு பக்கம் கதிர் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கான், அதை நீ நினைச்சு பார்க்க மாட்டேங்கிற அப்படின்னு. ஆனா தனா சொல்றாங்க, கட்டாயப்படுத்தி கழுத்துல தாலி கட்டினவனு நீ நல்லவன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு தானோ ரொம்ப கோவம். இல்ல, உன்கிட்ட இனிமே எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரிய போறது கிடையாது. இதுக்கப்புறமும் உன்கிட்ட சொல்லி வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனா மாயா அந்த இடத்துல இருந்து போறாங்க. ஜானகி நேரா தனாட்ட, இங்க பாரு தனா, நீ காணோம் அப்படின்னு வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க. உன்னை உடனே நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்ப அங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க தனாவை பார்த்ததோட ரொம்ப சந்தோஷப்பட்டு ஓடி வந்து தனா கிட்ட, தனா அப்படி எங்க தான் போன, என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல, அப்ப ஜானகி சொல்றாங்க, தனா வந்துட்டு கோவில்ல உட்காந்துருந்தா அப்படின்னு. சிவா சொல்றாரு, நான் கோவில்ல தேடினேனே, கோவில்ல எங்கேயுமே தனா காணுமே, எந்த கோயில்ல தனா உட்காந்துருந்தா அப்படின்னு. அதுக்கு தனா சொல்றாங்க, பக்கத்துல உள்ள மாரியன் கோவில்ல உட்காந்துருந்தேன், எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு, அதான் போயிட்டு உட்காந்துருந்தேன், அதுக்குள்ள நீங்க இப்படி தேடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு. இதை கேட்டுட்டு சிவா சொல்றாரு, இங்க பாருமா, இனிமே நீ எங்க போனாலுமே எங்க கிட்ட சொல்லிட்டு போமா, தயவு செஞ்சு சொல்லாம போகாத அப்படின்னு. இது கேட்டதோட சிவா சொல்றாரு, இங்க பாருமா, இனிமே நீ எங்க கிட்ட சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. தனாவை பார்த்ததோட ரகரம் ஓடி வந்து தனாவை, அம்மாடி எங்க தம்மா போன, இது மாதிரியெல்லாம் எங்ககிட்ட இனிமே சொல்லாம எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்ல, அதுக்கு தனா சொல்றாங்க, அப்பா சொல்லாம போனதுக்கு என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரகுராம் நேரா தனாவை பார்த்து, மாயாவையே நான் பார்த்துக்கிட்டு உன் வாழ்க்கையை பார்க்காம விட்டுட்டேனேம்மா, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அப்பா பரவாயில்லப்பா விடுங்க அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாருமா தனா, நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும், நீ நேரா போயிட்டு ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்ல, தனாவும் சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாடிக்கு போறாங்க. அப்ப ரகுராம் நேரா ஜானகி பார்த்து, ஜானகி நீ தனாவை எங்க பார்த்த அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, இங்க பாருங்க, தனா சொல்ற மாதிரி தனா ஒன்னும் கோவில்ல இல்ல, அவ நேரா புவனேஸ்வரி வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, அந்த புவனேஸ்வரி நம்மளை அப்படி அவமானப்படுத்திட்டு போனா, இது தெரியாமையா தனா நேரா புவனேஸ்வரி வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, ஆமாங்க, அந்த புவனேஸ்வரி என்ன காரியம் பண்ண பார்த்தா தெரியுமா, இன்னைக்கு கார்த்திக்கும் தனாவுக்கும் கல்யாணம் பண்றதுக்காக முடிவு பண்ணியிருக்கா. அதுவும் நம்ம கிட்ட எந்த விஷயமுமே சொல்லாம. நம்ம நினைக்கிற மாதிரி அவ நல்லவ இல்லைங்க. கார்த்தி வந்துட்டு நல்லவனும் இல்லை. கார்த்தி எதுக்காக வந்துட்டு தெரியுமா தனாவை கல்யாணம் பண்ணணுட்டு இருந்திருக்காங்க. தனாவை கல்யாணம் பண்ணி ஒரு நாள் மட்டும் வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கிட்டு மறுநாள் வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு காலம் ஃபுல்லா தனாவை வாழ வெட்டியா வைக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த புவனேஸ்வரியோட எண்ணமே. இது தெரிஞ்சுதான் கதிர் வந்துட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு பல தடவை முயற்சி பண்ணான். ஆனா கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. நம்ம கடைசியில இப்படி முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே கதிர் சொன்னதை கேட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனாலதான் கதிர் வந்துட்டு கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு பார்த்தான். ஆனா நம்ம யாருமே அவ சொன்னதை கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் மாயாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு கல்யாணத்தை நிப்பாட்ட முயற்சி பண்ணான். ஆனா அந்த கார்த்தி வந்துட்டு தனாவை தப்பா வீடியோ எடுத்து ரொம்ப மிரட்டி இருக்கான். அதனாலதான் வந்துட்டு மாயா கடைசி நேரத்துல கதிரை தாலி கட்ட சொல்லிட்டான், வேற வழி இல்லாம அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் செம்ம அதிர்ச்சி ஆகுறாரு. இவ்வளவு விஷயம் நடந்துச்சா, அப்ப மாயா மேலையும் கதிர் மேலையும் எந்த தப்பு இல்லையா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, ஆமாங்க, அவங்க 2 பேர் மேலையும் எந்த தப்புமே இல்லை, தப்பெல்லாம் அந்த புவனேஸ்வரி தான், அந்த புவனேஸ்வரி தான் நம்ம குடும்பத்தையே இப்படி ஆக்கிட்டா அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, இன்னும் அந்த புவனேஸ்வரி பழைய பகைய மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காள் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, ஆமாங்க, இன்னும் அந்த புவனேஸ்வரி
பல விஷயங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு நம்மளை பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம ஜானகி சொல்றாங்க, என்னங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது? அந்த புவனேஸ்வரி கண்டிப்பா நம்ம பொண்ணோட மனசை ஏமாத்துறதுக்கு கண்டிப்பா கூப்பிட்டு பேசுவா. இன்னைக்கு கூட அந்த கார்த்திகை ஜெயிலேருந்து கூட்டிட்டு வந்துட்டு 2 பேருக்கும் கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டா. நல்ல வேளை மாயாதான் என்னை கடைசி நேரத்துல அங்க கூட்டிட்டு போயிட்டு காப்பாத்துனது. இல்லைன்னா இன்னொரும் நம்ம பொண்ணு அந்த புவனேஸ்வரி சொன்ன மாதிரி கார்த்திகை கல்யாணம் பண்ணியிருப்பா. இதனால யாருக்கு அவமானம்? நமக்கு தான் ரொம்ப அவமானம் அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, நான் மாயாவை பார்க்கணும் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, மாயாவை நீங்க இப்ப கூப்பிட்டா கூட ஓடி வந்துருவா அப்படின்னு. இதை கேட்டதோட நேரா மாயாவுக்கு வந்துட்டு கால் பண்றாங்க. மாயா ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க பெரியம்மா அப்படின்னு சொல்ல. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு மாயா, கோவம் தாங்க முடியாம வீட்டுல நடந்த விஷயம் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க மாயா. மாயா கேக்குறாங்க, ஐயோ பெரியம்மா, எதுக்காக பெரியம்மா உண்மையை சொன்னீங்க? அதெல்லாம் ரொம்ப தப்பு பெரியம்மா, நீங்க சொல்லியிருக்க கூடாது. நீங்க சொன்னதுனால கண்டிப்பா பெரியப்பாவோட மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருக்கும் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, பரவாயில்ல. ரகுராம் என்ன சொல்றாருன்னா, நான் மாயாவை பார்த்தானுன்னு சொன்னதோட மாயா நேரம் வீட்டுக்கு வராங்க. மாயா வந்ததோட ரகுராம் நேரா மாயாவை பார்த்து, இங்க பாரு மாயா, இத்தனை நாளும் நான் ஒன்றும் தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க பெரியப்பா, பெரியம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு மாயா, வேற வழி இல்லை, எல்லாத்தையும் சொல்லித்தானே ஆகணும். உண்மையிலே எந்த தப்பும் இல்லாத போது ஒன்னு அப்புறம் உன்னை பத்தி சொல்லாம அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இல்ல பெரியம்மா, இங்க கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு. அதுக்கு மாயா சொன்னது கேட்டுட்டு ஜானகி சொல்றாங்க, வேற வழி இல்ல, சொல்லித்தாங்கணும் அப்படின்னு. அப்படின்னு பார்த்து ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு மாயா, அந்த புவனேஸ்வரி எப்படிப்பட்டவன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இருந்தாலும் அவ திருந்திட்டா அப்படின்னு நினைச்சுதான் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம். ஆனா அவ இதையும் வந்துட்டு அவளுக்கு சாதகமா பயன்படுத்த பார்த்திருக்கா. அவ இன்னுமே வந்துட்டு பகைய மனசுல வச்சுக்கிட்டே தான் இருந்திருக்கா. அவ பகைய மறக்கவே இல்லை. அப்படி இருக்கையில கண்டிப்பா வந்துட்டு அவளுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப தப்பு. அவளை கண்மூடித்தனமா நாங்க நம்பிட்டோம். நல்ல வேளை நீ வந்துட்டு தனாவோட வாழ்க்கையை காப்பாத்திட்ட. அவ தனாவோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக தான் இப்படி தனாவோட லைஃப்குள்ளேயே வந்திருக்கா. நல்ல வேளை நீ காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம ரகுராம் வந்துட்டு மாயாவுக்கு நன்றி சொல்ல. அப்பா மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க பெரியப்பா, இது ஏன் குடும்பம் பெரியப்பா, இந்த குடும்பத்துக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாம நான் தான் பாத்துக்கணும் அப்படின்னு. அப்ப ரகுராம் கேக்குறாரு, அந்த கதிர் எங்க? கதிர் தான் ஆரம்பத்துல சொல்லிக்கிட்டு இருந்தான், நான் தான் கதிரை நம்பாம இருந்துட்டேன், கதிரை கூப்பிடு அப்படின்னு சொன்னதோட கதிர் அங்க வராரு. கதிர் வந்ததோட ரகுராம் நேரா கதிரை பார்த்துட்டு, கதிர் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, அடுத்தவங்க சொல்றதை கேட்டுட்டு உன் வாழ்க்கையை நான் பார்க்காம விட்டுட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, பரவாயில்ல மாமா, நீங்க தனாவுக்கு மட்டும் எடுத்து சொன்னா போதும், அந்த புவனேஸ்வரியை மட்டும் நம்ப வேணாம்னு சொல்லிருங்க அப்படின்னு. இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.